குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமிற்கு ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 55வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் தர்ம காரியத்தில் ஈடுபடும்படியாக உற்சாகமாக வந்திருக்கிற திருச்சபையின் மக்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். 55 என்று சொல்லும் பொழுது ஒரு சரித்திரத்தினுடைய ஒரு பெரிய ஒரு பயணம். இதனூடாக நாம் கடந்து செல்கிற இந்த சூழலில் கடந்து வந்த பாதை நினைத்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தவும், விசேஷமாக முன்னோர்களுடைய அர்ப்பணிப்பை நினைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும், நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டோடைய திருஞானத்திலையும் அர்ப்பணிக்கவும் இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த ஒரு திருச்சபை ஒரு சாதாரண ஒரு திருச்சபை கிடையாது. சிறிய திருச்சபையாக இருந்தாலும் 12 மிஷினரிகளை தாங்குகிற ஒரு திருச்சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆண்டுடைய நாமம் மையப்படுவதாக. கடந்த நாட்களிலே சபை ஊழியருடைய இல்லத்தினுடைய கட்டுமான பணிக்காக நன்கொடைக்காக உங்களை பார்க்க வந்த பொழுது அன்புடன் ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த திருச்சபையினுடைய வளர்ச்சி பணிகளுக்காக நீங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசத்தையும் அந்த நேரத்தில் பார்க்க முடிந்தது. உங்களுடைய உபசரிப்பு, சபையை குறித்ததான விசாரிப்பு, எப்படியாயிலும் சபைகளுடைய இல்லம் இந்த வருடத்திலே கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு கொடுத்த உதாரத்துவமான காணிக்கைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது
வெளி சபைகளுக்கு திருமணமாகி சென்றிருந்த பெண் குடும்பத்தினுடைய மக்களையும் நாங்கள் சந்தித்த பொழுது மிகவும் பாசத்தோடு எங்களை ஏற்றுக்கொண்டதை நினைக்கும் பொழுது மிகவும் ஒரு நிகழ்ச்சி அடைந்தோம். ஆகவே இதற்காக உழைத்த, ஜெபித்த, கொடுத்த மக்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இவ்விதமான நல்ல உள்ளங்கள் கொண்ட நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் வாழ்ந்திருக்கட்டும். விசேஷமாக செய்கிற தொழில் பணி இந்த வருஷத்திலே நேர்ச்சியோடு நாம் காணிக்க படைக்கிறோம். வருகிற நாட்களிலே இந்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சென்னை மாநகரிலே பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள், வெள்ளப்பெருக்கு அவற்றின் மத்தியிலே கடந்து வந்தாலும் ஆண்டவர் கைவிடா நேசராக இருந்து 50வது இந்த பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையிலும் சோத்திர காணிக்கை படைக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த சிறப்பு ஆராதனையிலே நம்முடைய இந்த சபை ஊழியர் வீடு பிரதிஷ்டையிலே தன்னை அர்ப்பணித்து பிரதிஷ்டை செய்யவும், கல்வெட்டு திறந்து வைக்கவும், இந்த ஆலய ஆராதனையில் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளவும், காணிக்கை நேரத்திலையும் கர்த்தருடைய சன்னிதானத்திலையும் ஜெபித்து நம்மை ஆசீர்வதிக்கவும் வந்திருக்கிறேன். தென்னிந்திய திருச்சபை பிரதம பேராயரின் ஆணையாளர் அவர்களும் நம்முடைய திருமணத்தினுடைய தலைவராக இருந்து செயலாற்றுகிற ரெவரண்ட் டாக்டர் ஜெசி சகாயம் ஐயா அவர்களை அன்புடன் வாழ்த்து வரவேற்கிறோம். மதுரை முகவை பேராயத்திலையும் அவர்கள் முக்கிய பொறுப்பை வகிக்கிற சூழ்நிலையும் பிரதம பேராயருடைய ஒரு கண்டிப்பான ஆணையின் பேரிலேயும் நம்முடைய திருமணத்தில் அவர்கள் பொறுப்புடன் செயலாற்றுகிறார்கள். விசேஷமாக திருமணத்தின் பல்வேறு நெருக்கடி மத்தியிலையும் அவர்களுடைய ஒரு பங்கு பணி, அவருடைய முயற்சி நம்முடைய திருமணத்தினுடைய வளர்ச்சிக்கு அது மிகவும் ஏதுவாக அமைகிறதை திருமணத்தில் முக்கியஸ்தர்களும் நாம் அனைவரும் அறிந்து கொள்கிறோம். இன்று காலை அவருடன் தொடர்பு கொள்ளும் பொழுது மிகவும் சந்தோஷத்தோடும் இந்த நேரத்தில் அதிகாலையிலே அங்கு மதுரையிலிருந்தே வருகிறேன் என்று சொல்லி கொண்டார்கள். நாசிரத்தில் இருந்து அவர் ஓய்வெற்று வராமல் மதுரையிலிருந்து இரவு 11:30 மணி அளவில் புறப்பட்டு அவர்கள் நம்மத்தில் வருகை தந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர் நினைத்திருந்தால் இந்த நேரத்தை மாற்றியமைக்கலாம், வீடு பிரதிஷ்டையுடைய நேரத்தை மாற்றியமைக்கலாம். ஆனால் மக்களுடைய ஒரு மகிழ்ச்சியிலையும் அவர்கள் பங்கு கொள்ள வேண்டும், நம்மோடு ஆராதனையிலும் கலந்து கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்லாமல் சந்தோஷமாக இந்த 3 நிகழ்விலும் கலந்து கொள்வதற்கு நம்மையும் ஊக்குவிக்கும்படியாக எந்த நேரத்தையும் அவர்கள் மாற்றுதல் செய்யாமல் நம்முடைய இந்த சிறப்பு நிகழ்வில் அவர்கள் ஏற்றுக்கொண்டு வருகை தந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். விசேஷமாக உயர் கல்வி கற்ற ரம்யான் ஐயா அவர்கள் MTH என்பது ஒரு சாதாரணமாக படிக்க முடியாது. இந்திய தேசத்திலேயும் விரல் விட்டு எண்ணுகிறவர்கள் தான் உண்டு. வெற்றுமத்திலேயும் அவர்கள் சிறப்பாக உயர்கல்வி கற்றவர்கள். குறிப்பாக மதுரை முகவி பேராயத்திலையும் முக்கிய பொறுப்பு வகித்தோடு மாத்திரமல்லாமல் அவருடைய 25வது இந்த ஆலயத்தினுடைய நன்னாள் அவருடைய ஆலயத்தில் இருக்கிறது, செலிப்ரேஷன்ஸ். அது சிறப்பாக 25 நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். ஒரு பெருமைக்காக செலவில்லை, புகழ்ச்சிக்காக செலவில்லை. என்னை உற்சாகப்படுத்தின காரியங்களும் உங்களை உற்சாகப்படுத்திருக்குமா சொல்கிறேன். இந்த நிகழ்வுகளை அவர்கள் ஒருங்கு செய்த விதம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நான் அதே ஆலயத்திற்கு சென்றிருந்தேன். இவ்வளவோ சிந்தனா சக்தியை செலவழிக்க வேண்டும், அதிகமாக யோசித்து தான் அந்த ப்ரோக்ராமை லீட் பண்ண வேண்டும். இந்த திருமணத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு நிகழ்வுகளை அவர் செய்தார்கள். சொல்லப்போனால் நம்முடைய திருமணமாக சேர்ந்து எடுக்கிற அநேக செயல்பாட்டை ஒரே சேகரத்திலே ஐயா அவர்கள் அங்கு செயலாற்றுகிறார்கள். மிக மிக வித்தியாசமான நிகழ்வுகள், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த அளவிற்கு நான் ஏன் சொல்லும் பொழுது இளைய குருமார்கள் மற்றும் எங்களை போன்ற வளர்ந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் அது மிகவும் ஒரு மோட்டிவேஷனாக அமைகிறது. விக்கணம் ஐயா அவர்களை நாம் வருகிறவர் என்று வரவேற்போம். கரங்களை தட்டி அவர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய செய்தியையும் காணிக்கையும் ஆஸ்வதிப்பார்கள். தொடர்ந்து சபையுடைய வீடு பிரதிஷ்டையும் ஐயா அவர்கள் தலைமையின் கீழாக நடைபெறும். இந்த சிறப்பு ஆராதனைகளையும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய சேகரத்தினுடைய பக்கத்தில் இருக்கிற போலையர்புரம் சேகர குருவானவர் ஐயா அவர்களை வாழ்த்து வரவேற்கிறோம். உயர் கல்வி கற்றவர்கள், சமுதாய ரீதியிலையும் அவர்கள்
நல்ல ஒரு முன்மாற்றத்தை கொண்டு வரவும், உயர்வடையவும், மக்களோடு மக்களாக பழகி இன்னும் சமுதாய பணிகளுக்காக தன்னை அர்ப்பணித்தும் ஆண்டவருடைய திருநாமயப்படியாக சிறப்பாக பணியாற்றி வருகிற கணம் டேனியல் ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். சத்தியநகரம் சபை சேகரத்திற்கு அருகாமையிலே கிருபாபுரம் சேகரம் இருக்கிறது. அது சமீபத்திலே புதிய சேகரமாக உருவாக்கப்பட்டது. அதில் கணம் எமில் சிங் ஐயர் அவர்கள் பணியாற்றுகிறார்கள். அவர்களும் சட்ட படிப்பை படித்தவர்களும் இறையியல் கல்லூரியிலையும் அவர்கள் நல்ல கல்வி கற்றவர்களுமாக இருக்கிறது. சொல்லி வளர்ந்து வரும் இளங்குருவானவர், துடிப்பானவர். இந்த அதிகாலை நேரத்திலையும் 8 கிலோமீட்டருக்கு அதிகமாக சூழ்நிலை இருந்தாலும் புறப்பட்டு வந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்று நம்மை ஆசிர்வதிக்கும்படி வந்திருக்கிற ரெவரண்ட் எமில் ஜெபசி அவர்களையும் அன்புடன் வாழ்த்து வரவேற்கிறோம். நம்முடைய திருச்சபையில் நம்மோடு நமாக இருந்து இந்த பள்ளி பொறுப்பையும் சபை பொறுப்பையும் சிறம்பட செயலாற்றி கொண்டிருக்கிற உண்மையான திரு செல்வகுமார் ஆசிரியர் அவர்களையும் அன்புடன் வாழ்த்து வரவேற்கிறோம். அதே போல நல்லமால்புரம் சேகரத்திலையும் இந்த 1 வருட காலமாக குரு பட்டத்திற்கு ஆயத்தமாக இருக்கிற அருமையான சகோதரர் அவர்களையும் வாழ்த்து வரவேற்கிறோம். கேலட் மேன்சி அவர்களையும் வாழ்த்து வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்முடைய இந்த ஆலய சிறப்பாக ஆராதனை சிறப்பாக அமைவதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிற நல்லமால்புரம் சபையின் பாடகர் குழு உறுப்பினர்களையும் பொறுப்பாளர்களையும் ஆர்கனைஸ் மற்றும் பெரியவர்களையும் அன்புடன் வாழ்த்து வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த ஆலயத்துடைய பணியாளர் மற்றும் ஆலயத்துடைய மூப்பர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வருடத்திலும் உங்களோடு கூட சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். விசேஷமாக மிஷினரி பணிக்கான உண்டியல் காணிக்கை கொண்டு வந்தவர்கள் இதை பொறுப்பாளருக்கு கொடுத்துவிட்டு ரசீது பெற்றுக்கொள்ளும்படியாக கட்டளையிடுகிறோம். இந்த திருமணத்திலேயே சிறிய திருச்சபையாக இருந்து அதிகமான மிஷினரி தங்கிற ஒரே ஒரு திருச்சபை நம்முடைய திருச்சபை. அதில் பேசிக் சோர்ஸ் என்ன என்று சொன்னால் இந்த உண்டியல் காணிக்கை நம்முடைய நன்கொடையாக நான் உங்கள் வீடுகளுக்கு வரும்பொழுதும் அதனுடைய மகத்துவத்தை நான் அறிந்து கொண்டேன். ஆகவே இதுதான் பிரைமரி சோர்ஸ் இந்த உண்டியல். இன்னும் நாம் உண்டியலை அதிகமான காணிக்கை சேகரிக்கும் பொழுது இன்னும் பல மிஷினரிகளை நாம் தாங்குவதற்கு அது ஏதுவாக அமையும். ஆகவே இதை மனதில் வைத்துக்கொண்டு வருகிற நாட்களில் இந்த உண்டியல் காணிக்கையுடைய சோர்ஸை அதிகரிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒருவேளை நம்முடைய சேரத்தில் இந்த ஒரு பள்ளிக்கூட மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. இதை மனதில் வைத்துக்கொண்டே கட்டுகிறோம். பெரியோர்கள் முயற்சி எடுக்கிறார்கள், பொதுமக்களும் அதற்கு நீங்கள் ஈடுகொடுக்கும்படியாக கற்றுக்கொள்கிறோம். ஆராதனை ஒழுங்கல் குறித்ததான அறிவிப்பும் இந்த ஆராதனை முடிந்ததும் தொடர்ந்து சுமார் 6 மணி அளவிலையும் சபை ஊழியர் இல்லம் பிரதிஷ்டை விழா நடைபெறும். அந்த பிரதிஷ்டை விழா முடிந்ததும் நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற கணம் ஜெசிசையம் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் வரவேற்பு நடைபெறும். அதில் கலந்து கொண்டே கட்டுகிறோம். காலை 8 மணிக்கு மிஷினரி ஆதரவு விற்பனை விழா, அதில் உற்சாகமாக முழு பங்கு செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். பொருள்களை கொடுப்போம், ஏலத்திற்கு நாம் பங்கு பெற்று அதையும் பொருள்களையும் எடுத்து செல்வோம். காலை 11 மணிக்கு திடப்படுத்தல் இறுதி வகுப்பு மற்றும் ரிகார்சல் நடைபெறும். சாப்ளின் அவர்கள் வருகை தருகிறார்கள். 11 மணிக்கு திடப்படுத்தல் ரிகார்சல் மற்றும் ஃபைனல் கிளாஸ் நடைபெறும். மாலை 5:30 மணிக்கு திடப்படுத்தல் ஆராதனை நடைபெறும். ரைட் ரெவரண்ட் டாக்டர் எஸ் ஜெயபால் டேவிட் பேராயரை அவர்கள் வருகை தருகிறார்கள். 5:30 மணிக்கு திடப்படுத்தல் ஆராதனை. இதைத் தொடர்ந்து சிறப்பு ஆராதனை நடைபெற்று அந்த ஆராதனை முடிந்ததும் பேராயர்களுக்கு வரவேற்பு மற்றும் சிறப்பு பரிசுகள் மற்றும் எல்லா காரியங்களும் கொடுக்கப்படும். அதை மனதில் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே 11 மணிக்கு ரிகார்சல், மீண்டுமாக மாலை 5:30 மணிக்கு திடப்படுத்தல் ஆராதனை நடைபெறும். 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு ஜபத்துடன் அசன தர்மகாரியத்துக்கான ஆரம்ப ஏற்பாடு ஒளியேற்று வைபவம் நடைபெறும். காலை 11 மணிக்கு பரிசுத்த ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். விண்ணப்ப பாரத்தை பெற்றுக்கொள்ள கட்டுகிறோம். மாலை 4 மணிக்கு அசன பரிமாறப்படும். இரவு 8:30 மணிக்கு பஜனை பிரசங்கத்தை சகோதரர் துரைப்பாண்டி அவர்கள் குழுவினர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். சேகர சுவிசேஷ ஊழியம் செப்டம்பர் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை பேய்க்குளம் பகுதியை மையமாக வைத்து நடைபெறும். கடந்த வருடத்திலேயும் இது நடைபெறவில்லை.
இந்த வருடத்திலே சிறப்பாக எல்லா சபையும் இணைந்து சிறப்பாக செயல்பட வேண்டும். புதியதாக நல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே அவையில் அறிவிப்புகள் கொடுக்கப்படும். நல்லமால்புரம் சபையினுடைய கன்வென்ஷன் இந்த வெள்ளி சனி ஞாயிறில் நடைபெறுகிறது. அதையும் நீங்களே பங்கு பெறும்படியாக கேட்டுகிறோம். இந்த ஆலயத்தினுடைய தேவைகளை ஆண்டவர் சிந்தித்து வருகிறார். இந்த நாளிலே ஆலயத்தினுடைய பயன்பாட்டிற்காக ஒரு பெஞ்ச் கொடுத்திருக்கிற திரு சாரோன் கிருபாகரன் ஜோசுவாருடைய குடும்பத்தினரை வாழ்த்துகிறோம். பூந்தொட்டி 2 ரோஸ் ஃப்ளவர்ஸ் கொடுத்திருக்கிற திரு ஆர் ராஜதுரை விமலா அவர்கள் குடும்பத்தை வாழ்த்துகிறோம். அதில் அகுஜா மைக் மற்றும் யூனிட் 4 கொடுத்த திரு ஆர் மிகாவேல் குடும்பம், இந்த ஒளி காரியம் மிக முக்கியமானது, அதற்காக கொடுத்த அருமையான குடும்பத்து மக்களை வாழ்த்துகிறோம். கிரேப் பாட்டல் 5 கொடுத்த திரு டி கனகராஜ் குடும்பம், டீப் லைட் பல்ப் 4 கொடுத்த கிறிஸ்தவ வாலிப பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரையும் வாழ்த்துகிறோம். காணிக்கை படைக்கிற நேரத்திலே அருமையான நம்முடைய திருமணத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் ஜெபித்து அதை ஆசிர்வதிப்பார்கள். மீண்டுமாக உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறோம். ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் எங்கிருந்தாலும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணம் செய்கிறோம். இந்த ஆலயத்திலே பண்டிகை நாட்களிலேயும் நாம் வருவதற்கு ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. பிள்ளைகளையும் அழைத்து வரும் பொழுது இந்த ஆலயம் நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை வாழ வைக்கும் மண், நம்மை வாழ வைக்கும் ஒரு ஆலயம். அனைவரையும் வாழ்த்துகிறோம். செய்திக்கு ஆயத்தமாக நாம் எழுந்திருந்து பாடல் பாடுவோம். அதை தொடர்ந்து கணமையா அவர்கள் அதனுடைய செய்தி வழங்குவார்கள். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, சௌக்கியபுரம் தூய இம்மானுவேல் ஆலயம் தனது 55வது ஆலய பிரதிஷ்டை தினத்தை ஆசரிக்க இன்றைக்கு இந்த ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பல இடங்களிலிருந்து தங்கள் சொந்த மண்ணை நினைத்து வந்திருக்கிற எங்களுடைய அருமையான திருச்சபை மக்கள் அனைவரையும் விசேஷமாக நீர் ஆசீர்வதியும்.
இந்த நாளிலே ஆலய பிரதிஷ்டை தினத்தை அனுசரிக்க வந்திருக்கிற இவர்கள் தங்களை மீண்டும் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணித்து, ஆண்டவரே, நாங்கள் இன்னும் எங்களை எப்படி மறுபிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆழமாக நினைத்து பார்க்க கர்த்தர் பரிபூர்ணமான கிருபையும் பலனையும் இந்த திருச்சபையின் மக்களுக்கு இன்றைக்கு அள்ளி வழங்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான அதிகாலை நேரத்தில் இப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஆராதனையிலே சௌக்கியபுரம் தூய இம்மானுவேல் ஆலயத்தினுடைய 55வது ஆலய பிரதிஷ்டை தினம், இதில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிருபை, ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு தந்தமைக்காக நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இது ஒரு சிறிய கிராமத்தின் திருச்சபையாக இருந்தாலும் இந்த திருச்சபை 55 ஆண்டுகள் ஒரு நீண்ட வரலாற்று பயணம் செய்து இந்த நாளுக்கு வந்திருக்கிறது. அது ஒரு பெரிய காரியம். This is a historical church for the past 55 years. இது நடந்து வந்திருக்கு. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மண்ணுக்கு சொந்தமாக இருக்கிற மக்கள் இந்த ஊரை விட்டு வெளியே பல்வேறு இடங்களிலே பறந்து விரிந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு விருத்தி அடைந்து அவர்கள் செய்கிற பணியிலும் அவருடைய தொழிலிலும் விருத்தி அடைந்து ஆண்டவர் எங்களை இப்படியாய் உயர்த்தி இருக்கிறார் என்ற நல் உணர்வோடு இன்னைக்கு திரண்டு வந்து இந்த ஆலயத்தை மையமாக வைத்து நீங்கள் அவரை தொழுது கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமகிழ்ச்சியான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும், உங்களுடைய பிள்ளைகளையும், உங்கள் குடும்பத்தின் பெற்றோரையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்று நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இது ஒரு மிஷனரியை தாங்கும் சபை என்று அறிந்து என்னுடைய மனதுக்குள் அதிகமாக நான் மகிழ்ச்சி அடைந்தேன். The priority of the church என்ன, ஒரு திருச்சபையினுடைய முதன்மைத்துவம் என்ன என்றால் மிஷனரி பணிகளை செய்வதை தவிர வேறு அவர்களுக்கு பணி கிடையாது. ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான காரியம். மிஷனரிகள் நான் வேலை பார்க்கிற திருச்சபை மதுரையில் எனக்கு உண்டு. அதில் 25 ஆண்டுகள் ஐயா அவர்கள் சொன்னது போல ஒரு வருஷத்துக்கு ஒரு மிஷனரியை தாங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ 25 மிஷனரிகளை நாங்கள் எங்கள் சபையில் தாங்குகிறோம். எனவே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகிறேன். மிஷனரிகளை எழுப்புங்க, மிஷனரிகளை ஆதரியுங்க, அவருடைய பணிகளை தாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல நாளிலே இந்த அருமையான ஆராதனைக்கு என்னை அழைத்த இந்த சேகரத்தின் தலைவர் குருவானவர் அருள் திரு மைக்கேல் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல ஆராதனைக்கு வந்திருக்கிற குருமார்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அருமையான சபை ஊழியர் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அழகாய் பாடின பாடகர் குழு எல்லாரையும் நான் அதிகமாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆலய பிரதிஷ்டை தினத்திற்கு நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய மைய பொருள் ஆலயம், திருச்சபை. இந்த ஆலயத்தை பற்றி 122ஆம் சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த முன்னுரை என்னவென்றால், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். உலகத்தில் மனிதன் அவனுடைய வாழ்க்கையின் மையம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் மகிழ்ந்திருப்பு தான். இரவும் பகலுமாக தொழில் தொடர்பாக ஓடி அலைகிறீர்கள்.
பிள்ளைகளுடைய எல்லா விதமான காரியங்களிலும் நீங்கள் அவருடைய மேன்மைக்காக, வளர்ச்சிக்காக ஓடி அலைகிறீர்கள். அப்படியானால் இப்படி ஓடி அலையும் பொழுது அதனுடைய ஆழம் என்ன, அதில் புதைந்திருக்கிற மையம் என்ன? குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். That is the only thing. மகிழ்ச்சி. அப்போ இந்த மகிழ்ச்சியை ஒரு மனிதன் எங்கே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு ஆதாரமாக திருமறை மிக அழகாக சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். அப்ப இன்னைக்கு திரண்டு பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாட்டுக்கு வெளியிலேயும் அங்கேயும் எங்கேயும் இருந்து வந்திருக்கிறீர்கள். இந்த 55 ஆண்டுகள் இந்த ஆலயத்தில் தொழுது கொண்டிருக்கிறீர்கள். 55 ஆண்டுகளும் இந்த ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி நிறைந்து வழிய வேண்டும். அந்த மகிழ்ச்சி எப்போ வரும்? இதை சார்ந்த 1-2 காரியங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். முதலாவது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒரு மனிதன் போகும் பொழுது அந்த மனிதனுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னவென்றால், அந்த மனிதன் யாருக்குமே பயப்பட மாட்டான். ஏனென்றால் அவனோடு கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கார். ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது அந்த மனிதன் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதைதான் 27ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. முதல் வசனத்தை பாருங்க. யாருக்கு நான் பயப்படுவேன்? அதான் கேள்வி. யாருக்கு நான் பயப்படுவேன்? யாருக்கு நான் அஞ்சுவேன்? இந்த உலகத்தில் நம்மை சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கைக்கு பாத்திரவான்கள் அல்ல. நம்மோடு கூட பழகுகிறவர்கள் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள் அல்ல. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று சொல்லி நம்மால் பகுத்து பிரித்து பார்க்க முடியாது. எத்தனை அனுபவங்கள்! நான் ஏறக்குறைய ஒரு 35-40 வருஷம் இந்த குருவானவர் பணியில் இருக்கிறேன். நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்று ஆழமாய் நம்பினவர்கள் நமக்கு விரோதமாக இருந்திருக்கிறார்கள். இதான் வாழ்க்கையினுடைய அனுபவம். உன்னுடைய அரண்மனைக்குள்ளும் அலங்கத்துக்குள்ளும் சுகம். டாக்டர்ஸ் சொல்றதை வச்சு வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. அதுக்கு மேல ஒரு பரம வைத்தியர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை செய்வார். ஒரு மிலிட்டரியில் ஒரு யங் சோல்ஜர் ஒருத்தர் இருந்தாங்க. ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர். அவனை பார்த்து அந்த பெட்டாலியனுடைய கமாண்டர் எப்போதுமே கிண்டல் அடிப்பாரோ. ஹை, வேர் இஸ் யுவர் காட்? ரொம்ப டார்ச்சர். அவன் அதை பொறுத்து கொண்டு அந்த மிலிட்டரியில் அந்த பெட்டாலியனில் இருக்க ஒரு நாள் அவனை ஒரு ஜீப்பை காட்டி, இந்த கீ, டேக் த கீ, இந்த ஜீப்பை எடுத்துக்கொண்டு போய் அந்த மரத்துக்கு அடியில் நிறுத்திட்டு வாங்க. அப்போ இவன் சொன்னானா, சார் எனக்கு டிரைவிங் தெரியும். நோ நோ நோ, யூ ஹாவ் அ கிரேட் காட், ஜீசஸ் கிரைஸ்ட். டேக் திஸ் ஜீப், டெல் ஜீசஸ் கிரைஸ்ட், ஹீ வில் ஹெல்ப் யூ. சார் எனக்கு டிரைவிங் தெரியும். யூ ஹாவ் அ காட், கோ. இவன் போயிருக்கான். அந்த சாவியை போட்டான். சாவியை போட்டு ஜீப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓட்டிட்டான். ஓட்டி கொண்டு போய் இந்த மரத்தடியில் விட்டுட்டு அந்த ஜீப்பை விட்டு கீழே இறங்கும் பொழுது இந்த பெட்டாலியனுடைய தலைவன் சத்தம் போட்டு கத்தி அழுதுருக்கான். அவன் அழுகிறத பார்த்து அந்த பெட்டாலியன் பூரா அழுதுருக்கு. இவன் திரும்பி பார்த்து இவனுக்கு ஒன்றுமே விளங்கலை. என்ன, ஏன் அழுகிறாங்க? எல்லாரும் அழுகிறாங்க. ஓடி வந்து அங்கே இருக்கிற மற்ற சோல்ஜர்ஸ்ட்டு கேட்குறான், ஏன்பா அழுகிறீங்க? we don't know, our commander is crying. அதனால் நாங்கள் எல்லாரும் அழுகிறோம். சார், what happened? அந்த கமாண்டர்கிட்ட கேட்குறாங்க.
அந்த கமாண்டர் அவனை கையை பிடிச்சி தரன்னு ஜீப்புக்கு எடுத்துட்டு போறார். ஜீப்பினுடைய பேனட்டை திறந்து காட்டுறார். உள்ள என்ன கிடையாது? இன்ஜின் கிடையாது. உன்னை கிண்டல் பண்றதுக்காக நான் சாவியை கொடுத்தேன், ஆனால் உன் தெய்வம் உயிர் உள்ளவர் என்பதை நீ என்ன செஞ்சிட்ட? காட்டிட்ட. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்படிப்பட்ட தேவன் வசிக்கும் இடம் இந்த இடம்.